அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு குக்கிங் ரெசிபீஸ் வித் ஜீனத். ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ராஜ்மா கிரேவி தான் பார்க்க போகிறோம். ராஜ்மாவும் சப்பாத்தியும் செஞ்சு காட்ட போகிறேன், பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி பெரிய தக்காளியாக அரைச்சிருக்கேன். இதுக்கு மசாலா: மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா. கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஸ்டார், அப்புறம் ஜல்ஜீரான்னு சொல்லுவாங்க அது. இது எல்லாம் ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும், கரம் மசாலான்னு சொல்லிட்டு. இதை அப்படியே நம்ம இந்த பாக்கு மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க, அது மட்டும் கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க, அது ஃபுல்லாக போடக்கூடாது. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு, வறுக்கவெல்லாம் தேவையில்லை, சும்மா நம்ம அப்படியே போட்டு அரைச்சிடலாம். இது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சா நம்ம பிரியாணி செய்யவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ராஜ்மாவுக்கு மஸ்ட்டு, நல்லாயிருக்கும் ரொம்ப. இதுதான் அந்த மசாலா போட்டு வைப்பாங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிடலாம். வெங்காயம் போட்டு நல்லா செவக்க வேகணும். நான் ட்ரைபாடில் தான் வச்சேன், வீடியோ எடுக்க நான் ஒழுங்காக தெரிய மாட்டேது, அதனால் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வச்சு கிண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கிடலாம். நான் அப்போ சொல்ல மறந்துட்டேன், காட்டவும் மறந்துட்டேன், சாரி. இஞ்சி பூண்டு உப்பு நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதையும் போட்டுக்கிடலாம். தக்காளி நல்லா பச்சை வடை போகணும். தக்காளி கண்டிப்பாக போடணுங்க, ஏன்னா அந்த ராஜ்மாவுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு. இப்போ அதில் மசாலாவும் போட்டுக்கலாம். நான் என்னென்ன மசாலா சொன்னேன்னு எல்லா மசாலாவும் இப்போவே போட்டுக்கிடலாம். இதில் நீங்கள் ஆம்ச்சூர் பவுட்ரு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டால் அந்த புளிப்புத்தன்மை அப்போவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த மசாலா போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த மாதிரி மசாலா நல்லா கிண்டிக்கிடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ராஜ்மா 400 கிராம் நான் ராஜ்மா எடுத்திருக்கேன், போட்டுக்கிடலாம் ராஜ்மாவை. இப்போ உங்களுக்கு டயம் இருந்தால் நீங்கள் அப்படியே கூட வேக வைக்கலாம். அப்போ டயம் இல்லை, சீக்கிரம் செய்யணுன்னா இது வேக வைக்கும் போது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா போட்டுக்கிட்டால் நல்லா வெந்துருங்க. ராஜ்மா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் அதை போட்டால் வெந்துடும். இப்போ கொஞ்சம் நம்ம 2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிடலாம். சால்ட்டு போட்டு நல்லா விரட்டிட்டு, இப்போ நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா அந்த மசாலா 2.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அரை ஸ்பூனாக போட்டுக்கிட்டேன்னா. இப்போ இந்த மசாலா நல்லா கிண்டிக்கிடலாங்க. இப்போ இதில் 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ, கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் சப்பாத்திக்கு செய்கிறேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். இப்போ இது தண்ணி ஊற்றியாச்சுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதிச்சோன்னே நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சு மூடிக்கிடலாம், விசில் போட்டுக்கிடலாம். இப்போ விசில் வச்சாச்சு. இப்போ
நான் இங்கே சப்பாத்திக்கு மாவு முதல்ல பிணைஞ்சு வச்சுருந்தேன். சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நெய்யும் எண்ணெயும் நான் கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கல் வச்சுக்கிடலாம். சப்பாத்தி போடுற கல் வச்சுக்கிடலாம். இது சூடாகட்டும். நம்ம இங்கே சப்பாத்தி தேய்ச்சிக்கிடலாம். காலையில் அவசர அவசரமாக பண்ணனால ஒழுங்காக என்னால் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் பிள்ளைங்களையும் ரெடி பண்ணணும், இங்கேயும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பண்ணேன். இப்போ இந்த மாதிரி நடுவில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு தேய்ச்சிக்கிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு ராஜ்மா வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் நீங்கள் எண்ணெய் தேய்க்காமல் கூட போட்டு எடுக்கலாம். நான் அந்த மாதிரி போட்டு எடுத்தேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ எண்ணெய் தடவிக்கிட்டு சப்பாத்தி போட்டுக்கிடலாம். இப்படி ஒன்று ஒன்றா மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு பிரட்டி போட்டுக்கிடலாம். இப்போ சப்பாத்தி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ இங்கேயும் ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது ஜீரா ரைஸுக்கும் நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு டிஃபனும் ரெடி பண்ணிக்கிடலாம். அவங்களுக்கு பாப்பாவுக்கு வந்து 2 சப்பாத்தி, ராஜ்மானா அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். வச்சாச்சு, டிஃபன் பேக் பண்ணியாச்சு. தம்பியும் அதே மாதிரி தான், அவனுக்கும் டிஃபன் பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு வாட்டி. மட்டன் டேஸ்ட் அளவில் இருக்குங்க. மட்டன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.